أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லா. சூரா ஹூத நம்ம பார்த்து வரோம். 11வது அத்தியாயம் 60 வசனங்களை முடிச்சிட்டோம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பத்தி சொன்னா, ஆது சமுதாயத்தை பத்தி சொன்னான். அடுத்து அல்லாஹ் தஆலா சமூது சமுதாயத்தை பத்தி சொல்ல போறான். இந்த சமூது சமுதாயம் எப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து படிப்பினைகள் நமக்கு என்னென்னவெல்லாம் இருக்கு பார்க்கலாமா? படிங்க பாத்திமா சிஸ்டர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சமூத் இனத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிஹை அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தினரே, அல்லாஹுக்கு அடிபணியுங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அவன் தான் உங்களை பூமியில் இருந்து படைத்தான், மேலும் அதில் உங்களை வாழச் செய்துள்ளான். எனவே அவனிடம் மன்னிப்பு கோருங்கள். பின்னர் அவன் பக்கம் நீங்கள் மீளுங்கள். திண்ணமாக என் இறைவன் அருகில் இருக்கின்றான், பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவனாக இருக்கின்றான். அதற்கு அவர்கள் கூறினார்கள், சாலிஹே, இதற்கு முன்போ எங்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்குரியவராய் எங்கள் மத்தியில் இருந்தீர். இப்பொழுதோ எங்கள் மூதாதையர் வணங்கிக் கொண்டிருந்த கடவுள்களை நாங்கள் வணங்குவதை விட்டு எங்களை தடுக்கின்றீரே. மேலும் நீர் எந்த நெறியின் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அது பற்றி கடும் சந்தேகத்திலேயே நாங்கள் இருக்கின்றோம். அது எங்களை பெரும் மனக்கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவர் கூறினார், என் சமுதாயத்தினரே, இதனை கொஞ்சம் சிந்தித்தீர்களா? நான் என்னுடைய அதிபதியில் இருந்து தெளிவான ஒரு சான்றினை பெற்று அவன் தனது அருளையும் எனக்கு வழங்கியிருக்கும் நிலையில் நான் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹுவின் பிடியில் இருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? எனக்கு மேலும் இழப்பை ஏற்படுத்துவதை தவிர வேறு என்னதான் உங்களால் செய்ய இயலும்? மேலும் என் சமுதாயத்தினரே, பாருங்கள், இது அல்லாஹுடைய ஒரு பெண் ஒட்டகம் உங்களுக்கு ஒரு சான்றாக திகழ்கின்றது. எனவே இதனை அல்லாஹுவின் பூமியில் சுதந்திரமாய் மேய்வதற்கு விட்டுவிடுங்கள். இதற்கு யாதொரு தீங்கும் இழைக்காதீர்கள். அவ்வாறு தீங்கிழைத்தால் இறைவனின் வேதனை உங்களை பீடிப்பதற்கு வெகு நேரம் ஆகாது. ஆயினும் அவர்கள் அந்த ஒட்டகத்தை கொன்று விட்டார்கள். அப்போது சாலிஹ் அம்மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார், 3 நாட்கள் உங்கள் வீடுகளில் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தவணை பொய்யானதல்ல. இறுதியில் நம் தீர்ப்புக்கான வேலை வந்துவிட்டது. இப்போது நமது அருளால் சாலிகையும் அவரோடு நம்பிக்கை கொண்டிருப்பவர்களையும் காப்பாற்றினோம். மேலும் அந்நாளில் இழிவில் இருந்தும் அவர்களை பாதுகாத்தோம். திண்ணமாக இறைவன் மாபெரும் வலிமையுடையவனும் அனைவரையும் நீடித்தவனும் ஆவான். அக்கிரமம் செய்தவர்களே, ஒரு பயங்கர ஓசை தாக்கியது. அவர்கள் தம் வீடுகளில் அப்படியே முகம் குப்புற வீழ்ந்து மடிந்து விட்டனர். அங்கு அவர்கள் வாழவே இல்லை என்பது போல. தெரிந்து கொள்ளுங்கள், சமூதினத்தார் தம் இறைவனை நிராகரித்தார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், இறையருளிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். சமூதினத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூது கூட்டத்தை அழகா சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறான். அதாவது நம்ம சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்த அவங்களுடைய தூதரா நம்ம அனுப்பணும். அவர் தன்னுடைய மக்கள்கிட்ட பார்த்து, நீங்க இறைவனுக்கு அடிபணிங்க, இறைவன் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற யாரும் இல்லை. இந்த பூமியில அவன் தான் நம்மளை எல்லாரையும் படைச்சான், நம்மளை வாழ செஞ்சிருக்கிறான், நமக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அதனால மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்ட்டு சொல்லி நம்மளுடைய பிரார்த்தனைக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவனா இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்கள் மூலமாவும் நமக்கு இதை உறுதிப்படுத்துறான். நீங்க என்கிட்ட கேட்டா நான் பதில் சொல்லுவேங்கிற ஒரு விஷயத்தை. அதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, சாலிஹே, நாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை ஒரு மதிப்பான ஒரு மனுஷனா நினைச்சிருந்தோம். இப்ப நீங்க எங்க மூதாதையர்கள் வணங்கி தெய்வங்களை எல்லாம் விட்டுணும்னா சொல்றீங்க, அந்த நெறியெல்லாம் சரியில்லைன்னா சொல்றீங்க, அதுல சந்தேகத்துல இருக்கோம்னு சொல்றீங்க. இப்ப உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு குழப்பமா இருக்கு, நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? நான் என்னுடைய ரப்பு கிட்ட இருந்து ஒரு அழகான சான்றை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மாறு செஞ்சா அல்லாஹ்வோட பிடியில இருந்து என்னை யாரு காப்பாத்துவா? எனக்கு இளைப்ப தவிர வேற யாராலும் எதையுமே செய்ய முடியாது. உங்களால நீ எனக்கு என்ன செய்ய முடியும்?
எனக்கு ஒரு அநியாயம் செய்வீங்க, எனக்கு ஏதாச்சும் இழப்பை ஏற்படுத்துவீங்க. ஆனா நான் அல்லாஹ்வுடைய வசனங்களை எப்படி மறுத்து சொல்ல முடியும்? என்னுடைய சமுதாய மக்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஒட்டகம் இது. இது உங்களுக்கு அல்லாஹ் சான்றா குடுத்துருக்கான். நீங்க இதுக்கு தீங்கு செய்யாதீங்க. இதுக்கு தீங்கு செஞ்சீங்கன்னா, உங்கள அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து சீக்கிரம் புடிச்சிரும். அதனால எதுவும் செய்யாதீங்கங்கிறாங்க. இருந்தாலும் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஒட்டகத்த கொண்டுட்டாங்க. அவங்க தான் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அத்தாச்சி வேணும், ஒரு ஒட்டகம் வேணும். அது கல்லுல இருந்து, பாறையில இருந்து கொத்துக்கிட்டு வரணும்லாம் கேட்டாங்க. குடுத்தப்போ, அதுக்கு மாறு செஞ்சாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "நீங்க மாரியா அநியாயம் செஞ்சுட்டீங்களா? முடிஞ்சுச்சு. உங்களுக்கு வந்து அத்தாட்சியும் முடிஞ்சுச்சு. 3ஏ 3 நாள் தான். உங்க வீட்டுகள்ல தேவையான சுகத்த அனுபவிச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு கால அவகாசம் கிடையாது." இது பொய் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா, அப்பயாச்சும் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாரி அந்த மக்கள் திருந்துனாங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் எப்படி? தண்டனை வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் சுகமான வாழ்க்கைய வாழ செஞ்சவன் தான். ஏன்டா அவங்க போய் முழுசா சரணடைஞ்சுட்டாங்க. ஆனா இந்த மக்களுக்கு வந்து எந்த ஒண்ணுமே இல்ல. ஒரு அவகாசமும் குடுக்கல. இந்த 3ஏ நாளு தான். ஆனா இத பத்தி தஃப்சீர்ல போய் பாருங்களேன். முதல் நாள் அவங்களுடைய முகம் எப்படி மாறுச்சு? 2வது நாள் முகம் எப்படி மாறுச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் நெறைய ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம தர்ஜுமா மட்டும் படிக்கிறதுனால நான் அப்பப்ப ஞாபகப்படுத்துறேன். தப்சீர எடுத்து போய் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இறுதியில அவங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்கள நம்பிக்கை கொண்ட மக்கள மட்டும் அந்த இழிவான அந்த நாள்ல இருந்து பாதுகாத்தான். வேதனையில இருந்து பாதுகாத்தான். திண்ணமா இறைவன் வலிமை உள்ளவனா இருக்கான். அக்கிரமம் செஞ்சவங்கள அந்த 3வது நாள் பயங்கரமான ஓசை. அந்த சத்தம் அவங்களுடைய வீடுகள்ல அப்படியே அப்படியே குப்புற விழுந்து மௌத்தா போயிட்டாங்களாம். மடிஞ்சு போனாங்கங்கிறான் அல்லாஹ். அங்க வாழ்ந்து அங்க இருக்கவே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த சமுதாயத்தார், அந்த சமூக இனத்தார் இறைவனை நிராகரித்த காரணத்தினால அவங்க அழிக்கப்பட்டாங்க. இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களே அல்லாஹ் கூப்பிடுறான். நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இறை அருள்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட சமுதாயமா இந்த சமூதி கூட்டம் இருந்துட்டாங்க. அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை மறுத்து பேசுறாங்களோ, மனோ இச்சையை பின்பற்றி எங்களுடைய மூதாதையர் செஞ்சதுதான் உண்மைன்னு நிலைநாட்டி, அதிலேயே புடிவாதமா இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் யாரு? இறைவனுடைய அருள்ல இருந்து தூக்கி எறியப்பட்டவங்க. அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும், சாபத்துக்கும் உரியவங்க. இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? எதுக்காக அல்லாஹ் கதை சொல்றானா நமக்கு? பொழுதுபோக்குக்கு சொல்றானா? இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சிடக்கூடாது. சாபத்துக்கு ஆளாயிரக்கூடாது. இறைவனுடைய அருள்ல இருந்து தூரமானா இறைவனுடைய வேற யாரும் நமக்கு உதவி செய்யறவங்க, அருள குடுக்குறவங்க யாரும் கிடையாதுங்கிறத முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்த பார்த்து தெரிஞ்சு திருந்திக்கோங்க. இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த வசனத்தை எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட, நமக்கு அடுத்த வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட, அன்பிலீவரா இருக்கிறாங்கல்ல, இந்த இஸ்லாத்தை நம்பாம பல தெய்வ கொள்கைகளோட இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் இதை சொல்லி காட்டணுமா இல்லையா? நாளைக்கு அந்த மக்கள் வந்து சொல்லுவாங்க, யாவா இந்த வீடு பக்கத்து வீட்டுலதான் இருந்தேன். பெருநாளைக்கு பலகாரம் பண்டம் எல்லாம் கொடுத்தாங்க. பெருநாள் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. நோன்பு திறக்கவெல்லாம் கூப்பிட்டாங்க. நாங்களும் போனோம். ஆனா எங்க வீட்டு விஷயத்துக்கு இவங்க வந்து எங்களை மாதிரியே மாடர்னாவெல்லாம் இருந்தாங்க. நாங்களும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம். ஆனா இத பத்தியெல்லாம் எங்கள்ட்ட யாருமே சொல்லலையே யாவா. சொன்னா என்ன செய்வோம்? நிச்சயமா நம்ம பயப்படணும். இந்த வேதம், இந்த இறுதி வேதம் நமக்கு மட்டும் மட்டும் வந்தது இல்ல. முழு மனித சமுதாயத்துக்கும் வந்தது. அவங்களா படிக்கணும். படிக்கலைங்கிற பட்சத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும்ல. நம்ம இந்த அழைப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு பணிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி உம்மத்துக்கிட்ட இங்க வராதவங்க இங்க வராதவங்களுக்கு வந்தவங்க போய் சொல்லுங்கங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கல்ல. அதைத்தானே சஹாபாக்கள் செஞ்சாங்க. இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தில் சொல்லும்போது நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, கிளாஸ்மேட், நம்ம கூட படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதை எதையெல்லாம் சொல்றோம். இதையும் சொல்லணும். இறைவனுடைய அருள்ல இருந்து தூக்கி வீசப்படக்கூடாது. வாங்க அருளின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கம். இறைவனுடைய மன்னிப்பு. நீங்க வாங்களேன், இந்த குரானை படிச்சு பாருங்களேன். இதெல்லாம் இறைவனுடைய வேதம். எங்களுடைய வார்த்தைகள் இல்லைங்கிறத அழகான முறையில நாமும் படிச்சு பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட அழகிய பணி செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து படிங்க வித்யா.
மேலும் பாருங்கள், நம்முடைய வானவர்கள் இப்ராஹிமிடம் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்றார்கள். அதற்கு உங்கள் மீது சாந்தி நிலவுக என்று இப்ராஹிம் பதிலளித்தார். பிறகு சிறிது நேரத்திற்குள் அவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக வறுத்த கன்றின் மாமிசத்தை கொண்டு வந்தார். ஆனால் அவர்களின் கைகள் உணவை தொடவே இல்லை என்பதை இப்ராஹிம் பார்த்தபோது அவர்களை பற்றி அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் அவர்களை கண்டு அவர் அஞ்சினார். அதற்கு அவ்வானவர்கள், நீர் அஞ்ச வேண்டாம், திண்ணமாக நாங்கள் லூத் சமூகத்தாரின் பால் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். அப்போது இப்ராஹிமுடைய மனைவியும் நின்று கொண்டிருந்தார். அவர் இதனை கேட்டதும் சிரித்தார். நாம் அவருக்கு இஸ்ஹாக் பிறக்கப் போவது பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பின் யஹ்கூப் பற்றியும் நற்செய்தி அறிவித்தோம். அதற்கு அவர், அந்தோ என் துப்பாக்கியமே, நானும் முதியவளாகி விட்டேன். என்னுடைய கணவராகிய இவரும் முதுமை அடைந்து விட்டார். இந்நிலையில் எனக்கு குழந்தை பிறக்குமா? சின்னமாக இது ஒரு வியப்புக்குரிய செய்தியாய் இருக்கின்றது என்று கூறினார். வானவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் கட்டளை குறித்து வியப்புறுகின்றீரா? இப்ராஹிம் குடும்பத்தாரே, உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய வாழ்த்துக்களும் பொழிந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ் பெரும் புகழுக்குரியவனாகவும் பெரும் மாட்சிமை உடையவனாகவும் இருக்கின்றான். இப்ராஹிம் அச்சம் அகன்று குழந்தை பேறு பற்றிய நற்செய்தியால் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்ட போது லூத் இனத்தாரை பற்றி அவர் நம்மிடம் தர்க்கம் செய்ய தொடங்கிவிட்டார். திண்ணமாக இப்ராஹிம் இரக்கமுடையவராகவும் மென்மையான உள்ளமுடையவராகவும் இருந்தார். மேலும் என் நிலையிலும் நம் பக்கம் மீளக்கூடியவராகவும் இருந்தார். இறுதியில் நம் வானவர்கள் அவரிடம் கூறினார்கள், இப்ராஹிமே, இவ்வாறு தர்க்கம் செய்வதை விட்டு விடுவீராக. திண்ணமாகவும் அதிபதியின் கட்டளை வந்தாய்விட்டது. இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத வேதனை அவர்களிடம் வந்தே தீரும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா மிஃப்தியா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வானவர்கள் வந்த செய்திய எதுக்காக அவங்க வந்தாங்க? அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நற்செய்தி சொல்லிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார அழிக்கிறதுக்கு வந்த செய்தியை சொல்ல வந்திருக்கிறாங்க. ஆனா வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானவர்னு தெரியல, மனிதர்கள் ரூபத்துல வர்றாங்க. வந்தது என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு இவங்க சலாம் சொல்றாங்க, இவங்களுக்கு அவங்க சலாம் சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்துல இந்த சலாம்ங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான அழகான ஒரு விஷயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்திருக்காங்கிறத பாருங்க. ஒருத்தர் பார்த்தா நாம அழகான முறையில சலாம் சொல்லக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த சலாம் பத்தி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப அவங்களும் சலாம் சொல்றாங்க, இவங்களும் சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? வந்த விருந்தாளிக்காக சாப்பாடு ரெடி பண்ண போறாங்க. அப்ப விருந்தினரை உபசரிக்கணும், எப்படி உபசரிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து சாப்பாடை செஞ்சுட்டு வந்து வச்சா இவங்க சாப்பிடவே இல்லை, தொடவே இல்லை, மலத்தேல் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? அதை பார்த்து பயப்படுறாங்க. என்னடா இவங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தா, வந்தவங்க 2 பேரும் அழகான வாலிபரா வந்திருக்கிறாங்க, என்ன அப்படி சாப்பிடாம இருக்கிறாங்கன்னு சாப்பிடும்போது அப்பதான் அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து மலக்குகள், அல்லாவின் புறத்துல இருந்து உங்களுக்கு நற்செய்தி சொல்லவும் நூதுகுடைய சமுதாயத்தின்பால் தண்டனை கொடுக்கவும் அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்ப பாத்தீங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க. ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமானவங்களா இருக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ் அறிவித்து கொடுக்காதது தெரியல. ஆனா நம்மள நிறைய பேர் முஸ்லிம்களா இருக்கிறவங்க மௌத்தானவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், அடக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், கபூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், நம்புறாங்க. அது எந்த கான்செப்ட், எந்த அடிப்படையில அவங்க நம்புறாங்கன்னே தெரியல. வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இறை தூதர்களா இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்காத செய்தி தெரியல. ஆனா மரணித்த நல்லடியார்களா வாழ்ந்து மரணித்த அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி கபூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்புறாங்களே. யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் விளக்கத்தை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் புரிந்துணர்வை கூடிய அல்லாஹ், இந்த ஏகத்துவத்தை ஏற்று ஓரிரை கொள்கையில நிலைத்து இருக்கக்கூடியவர்களா உன்னிக்கிட்ட மட்டுமே நம்பக்கூடியவரா, உன்னை மட்டுமே நம்பி உனக்கு மட்டுமே இபாதத் செய்து உன்னிடமே பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய மக்களாக எங்களையும் அவர்களையும் எல்லா மக்களையும் நீ ஆக்கி வையா அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, சுப செய்தியா? ஓ, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போறாங்களா? அதுக்கு பின்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமா? சுப்ஹானல்லாஹ், பிறக்க போறது ஆம்பளை புள்ள பிறக்க போறதுனாவே பிள்ளை இல்லாதவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுக்கு பின்னாடி ஆம்பளை பிள்ளையா? வா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னாடி பேர பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையா?
எப்பேற்பட்ட சுப செய்தி! அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல அந்த இடத்துல சாரா இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ், என்னது எங்களுக்கு புள்ளையா? நானும் ரொம்ப அந்த நிலைமையெல்லாம் தாண்டிட்டேன். என் மாப்பிள்ளையும் வயசாயிட்டாரு. இதுக்கு பின்னாடி எங்களுக்கு புள்ள, பேர புள்ள இதெல்லாமா? இது எப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. வியப்பான விஷயமா இருக்கு. வியப்பானது தானே? எந்த அளவுக்குன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 100க்கு மேல அந்த வயசு தாண்டிடுச்சுங்கிறாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த மாரி தான் கிட்டத்தட்ட 98 வயசுக்கு மேலங்கிறாங்க. நம்மல்லாம் நம்பிக்கை இழந்து ஒண்ணுமில்லாம போயிரும். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க, அதுக்குரிய அறிகுறியே எங்கள்ட்ட இல்ல. அதுக்குரிய ஏற்பாடு நம்ம உலக நியதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டி நாங்க போயிட்டோம். அதுக்கு பின்னாடி எப்படி? அப்படித்தான். உடனே வானவர்கள் சொல்றாங்க, இப்ராஹிம் குடும்பத்தாரே, அல்லாஹ்வுடைய அருள் மீது நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. அவனுடைய வாழ்த்துக்கள் உங்கள் மேல இருக்கு. நிச்சயமா அல்லாஹ் பெரிய புகழுக்குரியவன், பெரும் மாட்சிமைக்குரியவன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நமக்கும் ஏதாச்சும் ஒரு தேவைகள் இருக்கா? இதெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியமாகும்? இதெல்லாம் எப்படி நமக்கு முடியும்? அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேராற்றல் மிக்கவன். நம்பிக்கையோட நம்ம கேட்டோம்னா, எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா குடுத்தான். எப்படி இவங்க கேட்காமயே அல்லாஹ் தஆலா சுப செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் குடுத்தான். அது மாரி இன்ஷா அல்லாஹ் அவன் மீது நம்பிக்கை வைத்து நம்ம உள்ளம் உருகி, அவனிடம் சரணடையும் போது, தௌபா செய்யும்போது, கேட்கும்போது, ஆதரவு வைக்கும்போது, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொடுப்பான். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அழகான பிள்ளைகளாக, அவனுக்கு அடிபணிந்து நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரி. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வருவோம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ், வந்தவங்க மாணவர்கள் அழகிய சுப செய்திய நமக்கு நற்செய்திய கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத கேட்டு திருப்தி அடைஞ்சதுக்கு பின்னாடி, சுப்ஹானல்லாஹ், நீங்க எப்படி போய் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்த அழிப்பீங்க? வேணாம், விட்டுருங்க. அவங்க திருந்தக்கூடிய மக்களா இருப்பாங்க. அவங்கள ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்ராஹிம, நிச்சயமாக இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹு முனீப், இரக்கமுடையவரா, மென்மையான உள்ளமுடையவரா இருந்தாராம். அதனால வேணா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இருந்தாலும் நீங்க இனி தர்க்கம் பண்ண வேணாம். கட்டளையோட இறங்கியாச்சு. அதனால இனி அத மாத்துறதுக்கான எந்த ஒரு விதியும் கிடையாது. இது அல்லாஹுடைய விதியில் நிர்ணயிக்கப்பட்டு விட்டுருச்சு. அதனால நிறுத்த முடியாது. வேதனை வந்தே தீரும். உங்களுக்குள்ள சுப செய்திய பெற்றுக்கோங்க. நாங்க போயிட்டு வரோம்ன்ட்டு கிளம்பி போறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதே சூரா ஹூதுல 77 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி முடிஞ்சு, லூத் அலைஹிஸ்ஸலாம் செய்தி ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வானவர்கள் வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்திட்ட என்னத்த சொல்லப் போறாங்க? பார்க்கலாம். இக்ரா படிமா. மேலும் நம்முடைய வானவர்கள் லூத்திடம் வந்தபோது அவர் பீதி அடைந்தார், மேலும் மனவேதனைக்குள்ளானார், மேலும் கூறலானார், இது துன்பமானதொரு நாளாகும். இந்த விருந்தாளிகளை கண்டதும் அவருடைய சமுதாயத்தினர் அவரது வீட்டை நோக்கி விரைந்தோடி வந்தார்கள். அவர்கள் முன்பே தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். லூத் அவர்களிடம் கூறினார், என்னுடைய சமுதாயத்தினரே, இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு மிகவும் தூய்மையானவர்களாவர். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். என் விருந்தாளிகள் விஷயத்தில் என்னை கேவலப்படுத்தாதீர்கள். நேர்மையான சிந்தனை கொண்டவர் உங்களில் யாரும் இல்லையா? அதற்கு அவர்கள், உம்முடைய பெண் மக்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நீர் நன்கு அறிவீர். மேலும் நாங்கள் எதை விரும்புகின்றோம் என்பதையும் திண்ணமாக நீர் அறிவீர் என்று பதில் அளித்தார்கள். அதற்கு லூத், அந்தோ, உங்களை திருத்துகின்ற அளவுக்கு என்னிடம் வலிமை இருந்திருக்க கூடாதா? அல்லது நான் புகலிடம் பெறும் அளவுக்கு ஒரு வலிமை மிக்க துணை எனக்கு இருந்திருக்க கூடாதா என்று கூறினார். அப்பொழுது வானவர்கள் அவரிடம் கூறினார்கள், லூத்தே, திண்ணமாக நாங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட வானவர்களாவோம். இவர்கள் உமக்கு எவ்வித தீங்கும் அளித்திட முடியாது. எனவே இறைவின் ஒரு பகுதி இருக்கும்போது நீர் உம்முடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு சென்றுவிடும். உங்களில் எவரும் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். ஆனால் உம்முடைய மனைவியை உம்முடன் அழைத்து செல்ல வேண்டாம். ஏனெனில் எந்த வேதனை இம்மக்களை பீடிக்கப் போகிறதோ அந்த வேதனை திண்ணமாக அவளையும் பிடிக்கப் போகிறது. இவர்களை அழிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அதிகாலை ஆகும். அதிகாலை வருவதற்கு வெகு நேரமாயிருக்கிறது. பிறகு நமது கட்டளைக்குரிய நேரம் வந்தபோது அந்த ஊரை தலைகீழாக புரட்டிவிட்டோம். மேலும் அதன் மீது சுட்ட
களிமண் கற்களை தொடர்ந்து பொழியச் செய்தோம். அக்கற்கள் ஒவ்வொன்றும் இறைவனால் அடையாளம் இடப்பட்டிருந்தது. மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு இது போன்ற தண்டனை தொலைவில் இல்லை. இதோட லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செய்தி முடியுது. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வானவர்கள் அழகா வர்றாங்க. வந்து அழகான முறையில சொல்றாங்க, நாங்க உங்களுடைய விருந்தாளிகளா வந்திருக்கோம் அப்படிங்கையில லூத் அலைஹிஸ்ஸலாத்தோட பார்த்ததுமே என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கவலையா வந்துருது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த வந்த விருந்தாளிகளை பார்த்து ரொம்ப பயமாவும் இருக்கு, பீதியா இருக்கு, மனவேதனைக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்டா வந்த 2 பேரும் வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக அழகான வாலிபர்களா வந்திருக்காங்க. அடடா, இப்படிப்பட்டவங்க வந்துட்டாங்களே, நம்ம ஊர் மக்கள் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பக்கம் பின்பக்கத்துல என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய ஒய்ஃப் செய்தியை ஊர் மக்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த வந்த மாணவர்களுக்கு, அதாவது வந்த விருந்தாளிகளுக்கு முன்னாடி எங்களை கேவலப்படுத்திடாதீங்க, வேணா என்னுடைய பெண் மக்களை நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது. ஆனா நீங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க, நீங்க சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்க மாட்டீங்களா, யாழ்லா இவங்களுக்கு முன்னாடி எனக்கு பலத்த ஒரு அதிகாரத்தை நீ கொடுத்திருந்தா, இல்ல எனக்கு உதவி செய்யறவங்களை யாரையாச்சும் கொடுத்திருந்தா நான் இவங்களை காப்பாத்துவனே, யாரெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்ப வந்தவங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த மக்கள்லாம், உங்களுடைய பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு தேவையில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, இருந்தாலும் நீங்க ஏன் எங்களை இப்படி படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கும்போது, அப்பதான் அவங்க சொல்றாங்க, யாரப்பே எனக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு சக்தி வந்திருக்க கூடாதா, ஒரு வலிமை இருந்திருக்க கூடாதா இவர்களை எல்லாம் பாதுகாக்கண்டு. அப்பதான் வந்த 2 பேர் வாலிபர்களும் நாங்க இறை தூதர்கள்ங்கிற செய்தியை சொல்றாங்க. இது 2வது விஷயம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியலையோ அது மாதிரி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிற வரைக்கும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியல. அப்ப பாருங்க, இறை தூதர்களா இருந்தாலும் அல்லாஹ் அறிவிச்ச செய்தி தான் தெரியும். ஏன்னா இது ஓரிரை கொள்கையை நம்ம உள்ளத்துல நல்லா பதிய வைக்கணுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அல்லாஹ்வும் இதை திரும்ப திரும்ப சொல்றான். ஏன்னா நீங்க பாருங்க, மரணித்தவர்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாமியாருக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இல்ல ஜின்ன வசப்படுத்தி வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அல்லாஹ் அறிவிச்சது கொடுத்த மட்டும்தான் தெரியும். சில விஷயங்களை ஷைத்தான்கள் ஏதையோ ஒண்ணா அங்க இங்க ஒட்டு கெட்டு வந்து சொல்லலாம். அதை தவிர எந்த ஒரு மறைவான விஷயங்களும் அல்லாஹ் அறிவித்து கொடுக்காத வரைக்கும் இறை தூதர்களுக்கே தெரியாதுண்டா, ஊர்ல உலகத்துல இங்க இருக்க மக்களுக்கு எப்படி தெரியும்? மரணித்தவர்களுக்கு அடக்கத்தளத்துல இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல சொல்றாங்க, லூத்தே, நாங்க அல்லாஹ்விடமிருந்து வந்த மாணவர்களா இருக்கிறோம், இவங்க எந்த ஒரு தீங்கு உங்களுக்கு செய்ய முடியாது, ஆனாலும் நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுடைய குடும்பத்தார்களை அழைச்சிக்கிட்டு நீங்க இந்த ஊரை விட்டு காலையில வெள்ளனா சீக்கிரமா ஃபஜ்ரோட நீங்க வெளியாயிருங்க. ஆனா நீங்க போகும்போது உங்களுடைய ஒய்ஃப் இருக்கால்ல, அவளை விட்டுட்டு போயிருக்கீங்க. அவதான் இந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு காரணமா இருக்கா. அவ உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவள் இல்ல. அவளையும் தண்டனை பிடிக்க போகுது. காலைங்கிறது ரொம்ப நேரமா இருக்கு, இந்த கொஞ்ச நேரத்துல வந்துட்ட மாதிரி இருக்குது, அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்றேன். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தாலா சுபஹான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொன்னதா மாணவர்கள் சொல்றாங்க. அப்ப பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துல மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துல தந்தை, லூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துல மகன். பாத்தீங்களா எப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வச்சிருக்காங்க. நபிமார்களுக்கே இப்படி ஒரு சோதனைன்னா நம்ம எல்லாம் எங்க ரப்பே, நீ எங்களுக்கு உதவி செய்யாட்டி எங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லையா அல்லாஹ். அதுக்கு பின்னாடி என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, அந்த ஊர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலைகீழா புரட்டிட்டான். அது மட்டும் இல்ல, தோசையை புரட்டின மாதிரி ஆம்லெட் போட்டு ஒரு பரட்டு பரட்டின மாதிரி பரட்டினது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மேல சுடப்பட்ட கற்கள், அதாவது பாம்பு போட்டு அடிக்கிறாங்கல்ல, இன்னைக்கு பாக்குறோம்ல, கரெக்டா குறிப்பாத்து இந்த பில்டிங்கை தூக்கு, இந்த ஊரை அழிச்சிரு, இந்த மாதிரி செய்யணும்டா. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல இருந்து எடுத்தது, அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல இருந்து காப்பி அடிச்சது இல்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் அப்படி சுடப்பட்ட கற்களை தொடர்ந்து இன்னாருக்கு இதுன்னு பேரெழுதி அல்லாஹ் தஆலா போட்டானா, அடிச்சு கொண்டுச்சு. அப்ப அந்த கற்கள் யார் மேலெல்லாம் பட்டுச்சோ, அடையாளம் இல்லப்பட்ட அந்த கற்கள் யார் மேலெல்லாம் பட்டுச்சோ, அவங்க அப்படி தண்டனையெல்லாம் அப்படி தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ லூத்து அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றினவர்களையும் நம்ம பாதுகாத்தோம். மத்த அனைவரையும் அடியோடு ஒரே புரட்டா புரட்டி, முதல்ல அடி, 2வது புரட்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நிலைமை நமக்கு வரலாமா? வரக்கூடாது. யா அல்லாஹ்,
உன்னுடைய வசனங்களுக்கு மாறு செய்யும் போது, கட்டளைகளுக்கு மாறு செய்யும் போது, அல்லாஹ்வை நிராகரிக்கும் போது, தூதர்களை புறக்கணிக்கும் போது, வசனங்களை பொய் என்று தூத்தும் போது, இந்த மாதிரியான தண்டனையை அல்லாஹ் தாலா கொடுக்குறான். நமக்கு கொடுத்த வசனங்கள் இருக்கே, நமக்கு வந்த வேதம் இருக்கு, இது இறுதி வேதம். நம்ம கிட்ட வந்து தூதர் இருக்கிறாங்களா, இறுதி தூதர். நாம இறுதி சமுதாயம். அல்லாஹ் அதனால நல்ல அவகாசத்தை கொடுத்து இரக்கத்தோடையும் வச்சிருக்கான். அதனால நாம ஒவ்வொருத்தரும் இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும்போது, யா அல்லாஹ் உன்னுடைய வசனத்தை கேட்டோம் யா அல்லாஹ், செமையானவத்தான் நான் கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ், செவிமடித்தோம் யா அல்லாஹ், நாங்கள் அழகான முறையில் உறுதியான முறையில் செயல்பட நீ எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னா அல்லா இடத்துல சரண்டைக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அடுத்துடா. மேலும் மத்தியன் வாசிகளிடம் அவர்களின் சகோதரர் ஷுவைபை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தினரே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. மேலும் அளவையிலும் நிறுவையிலும் குறைவு செய்யாதீர்கள். இன்று உங்களை நல்ல நிலையில் நான் காண்கின்றேன். ஆனால் விரைவில் துன்பம் குழும் ஒரு நாளின் வேதனை உங்களை பீடிக்குமோ என நான் அஞ்சுகின்றேன். மேலும் என்னுடைய சமுதாயத்தினரே, நேர்மையான முறையில் முழுமையாய் அளந்து கொடுங்கள், முழுமையாய் நிறுத்துக் கொடுங்கள். மேலும் மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து தராதீர்கள். பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள். அல்லாஹ்வினால் மீதப்படுத்தப்பட்ட லாபமே உங்களுக்கு சிறந்ததாகும். நீங்கள் இறை நம்பிக்கை ஆயினின் நான் என் நிலையிலும் உங்களை கண்காணிப்பவன் அல்லன். அதற்கு அவர்கள், ஷுவைபே, எங்கள் மூதாதையர் வணங்கி வந்தவற்றை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்றா, அல்லது எங்களுடைய செல்வத்தை எங்கள் விருப்பப்படி பயன்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்றா உம்முடைய தொழுகை உமக்கு கற்றுத் தருகிறது? உண்மையில் நீர் பெருந்தன்மையும் நேர்மையும் கொண்டவர்தாம் என்று ஏளனமாக கூறினார்கள். அதற்கு ஷுவைப் கூறினார், என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்களே சற்று சிந்தியுங்கள். நான் என் இறைவனிடம் இருந்து தெளிவான சான்றினை பெற்றிருக்கின்றேன். அத்துடன் அவன் தன் சார்பிலிருந்து தூய்மையான உணவையும் எனக்கு வழங்கி இருக்கின்றான். அதற்கு பிறகும் உங்களுடைய தவறான செயல்களிலும் தடுக்கப்பட்டவற்றை உண்பதிலும் உங்களோடு எவ்வாறு நான் கூட்டுச் சேர முடியும்? மேலும் எவற்றை செய்ய வேண்டாம் என்று உங்களை நான் தடுக்கின்றேனோ அவற்றை நான் செய்வதற்கு ஒருபோதும் விரும்புவதில்லை. என்னால் முடிந்தவரை சீர்திருத்தம் செய்யவே நான் விரும்புகின்றேன். மேலும் நான் ஆற்ற விரும்புகின்ற அனைத்தும் அல்லாஹ்வின் பேருதவியை பொறுத்தே இருக்கின்றன. நான் அவனையே முழுமையாக சார்ந்து விட்டேன். மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன். மேலும் என் சமூகத்தினரே, என்னோடு நீங்கள் கொண்டுள்ள பிணக்கும் பகைமையும் நூஹுடைய சமுதாயத்தினரை அல்லது ஹூத் மற்றும் சாலிஹ் உடைய சமுதாயத்தினரை பீடித்தது போன்று வேதனையில் உங்களையும் கொண்டு போய் சேர்த்துவிடக் கூடாது. மேலும் லூத் சமூகத்தினரோ உங்களில் இருந்து வெகு தூரத்தில் இல்லை. எனவே உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், பிறகு அவன் பக்கம் மீளுங்கள். திண்ணமாக என் இறைவன் கருணை பொழிபவனாகவும் தன் படைப்பினங்கள் மீது பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கின்றான். அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், ஷுஐபே, நீர் கூறுகின்ற பெரும்பாலான விஷயங்கள் எங்களுக்கு புரிவதில்லை. மேலும் எங்களுக்கிடையே நீர் வலிமை குன்றியவராக இருப்பதைத்தான் நாங்கள் காண்கின்றோம். உம்முடைய குடும்பத்தார் இல்லை என்றால் எப்பொழுதோ உம்மை கல்லெறிந்து கொன்றிருப்போம். மேலும் நாங்கள் உம்மை மதிக்கும் அளவுக்கு நீர் எங்களிடையே வலிமையுடையவர் அல்லர். ஷுவைப் கூறினார், என் சமுதாயத்தினரே, அல்லாவை விட என்னுடைய குடும்பத்தார்களையா அதிக வலிமையுள்ளவர்களாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? என்னுடைய குடும்பத்தாருக்கு அஞ்சுகின்றீர்கள். ஆனால் அல்லாஹ்வை அலட்சியமாக புறக்கணித்து விட்டீர்கள். திண்ணமாக என்னுடைய அதிபதி நீங்கள் செய்கின்றவற்றை சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான். என் சமுதாயத்தினரே, நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டு கொண்டிருங்கள். நான் எனது வழியில் செயல்பட்டு கொண்டிருப்பேன். இழி உறுத்தும் வேதனை யாரை வந்தடையும் என்பதையும் யார் போய் உரைக்கின்றார் என்பதையும் விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். இறுதியில் நமது கட்டளைக்குரிய நேரம் வந்துவிட்டது. அப்போது நமது அருளால் நாம் ஷுவைபையும் அவருடைய நம்பிக்கை கொண்ட தோழர்களையும் காப்பாற்றினோம். மேலும் அக்கிரமம் செய்தவர்களை ஒரு பயங்கரமான ஓசை தாக்கியது. அவர்கள் தம் ஊர்களில் தலை குப்புற வீழ்ந்து மடிந்தனர். அங்கு அவர்கள் வாழவே இல்லை என்பது போல தெரிந்து கொள்ளுங்கள். இறை அருளிலிருந்து மத்தியன் வாசிகளும் தூக்கி எறியப்பட்டார்கள், சமூத் இனத்தார் தூக்கி எறியப்பட்டது போன்று. மேலும் மூசாவை பிர்அவுன் மற்றும் அவனுடைய அரசு
பிரமுகர்களிடம் நம் சான்றுகளுடன் தூதுத்துவத்திற்கான வெளிப்படையான அத்தாட்சியுடன் நாம் அனுப்பி வைத்தோம். ஆயினும் அம்மக்கள் ஃபிரௌனுடைய கட்டளையையே பின்பற்றினார்கள். அவனுடைய கட்டளை நேர்மையற்றதாக இருந்த போதிலும் மறுமை நாளில் அவன் தன் சமுதாயத்தினர் அனைவரையும் விட முன்னிலையில் நிற்பான். மேலும் தன் தலைமையில் அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். சேரும் இடங்களில் எத்துணை கொடிய இடமாகும் அது. மேலும் அம்மக்கள் மீது இம்மையிலும் சாபம் ஏற்பட்டது, மறுமையிலும் ஏற்பட்டே தீரும். வழங்கப்படும் வெகுமதிகளில் எத்துணை மோசமான வெகுமதி இது. இவை சில ஊர்களை பற்றிய வரலாறு ஆகும். அவற்றை நாம் உமக்கு எடுத்துச் சொல்கின்றோம். அவற்றின் சில இன்றும் இருக்கின்றன, சில முற்றிலும் அழிந்து விட்டன. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 100 வசனங்களை படிச்சு முடிச்சிட்டோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கும் அந்த சமுதாய மக்கள் பேசின விஷயத்தையும் எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மக்கள்கிட்ட அழகான முறையில சொல்றாங்க, இங்க வாங்க, அல்லாஹ் உங்களை அளவு நிர்வையில மோசடி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நீங்க மோசடி செய்யாதீங்க, நீங்க நல்ல மக்களா இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரொம்ப சிறந்தது. அந்த உங்களுக்கு போக மீத லாபம் இருக்கிற அளவுக்கு தான் கொடுத்திருக்கிறான். நீங்க நம்பிக்கை உடையவர்களா இருந்தா எல்லா நிலையிலையும் வந்து நேர்மையா நடந்துக்கங்க. நான் உங்களை எல்லா நிலையிலும் கண்காணிக்க முடியாது. அதனால நீங்க அளவு நேர்மையில மோசடி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது, எங்களுடைய ஷுஐபே, எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்ததை விட்டுட்டு நீங்க சொல்றதை நான் கேட்கணுமா? எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? உங்களுடைய தொழுகை அப்படித்தான் எங்களுக்கு கத்துக் கொடுக்குதா? பேச்ச பாத்தீங்களா? நக்கலை பாத்தீங்களா? உங்களுடைய தொழுகை உங்களுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்குதா? உண்மையிலேயே நீங்க ரொம்ப நேர்மையானதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேலியும் கிண்டலும் செய்யறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சிந்திக்க மாட்டீங்களா? தெளிவான சான்று நான் கொண்டு வந்திருக்கேனே, உங்க அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து தூய்மையான உணவு உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கானே, நீங்க அதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க ஏன் இப்படிப்பட்ட மக்களா இருக்கிறீங்க அப்படிங்கிறத அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்க திருந்தாத மக்களா இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட நீங்க கொண்டு வந்துள்ள பிணக்கு பகை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்து மேல கொண்டது மாதிரி இருக்கு. அவங்களையெல்லாம் பிடிச்ச வேதனை நம்ம பார்த்திருப்போம். லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இப்பதான் நம்ம தூரத்துல இல்ல, நமக்கு பக்கத்துலதான் இருந்து அழிஞ்சிச்சு. அதையும் பார்த்துட்டு அந்த சமுதாயம் எல்லாம் அழிஞ்சதெல்லாம் பார்த்திருப்போம். அதனால நீங்க மன்னிப்பு கேளுங்க, அல்லாட்ட மீளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அவனுடைய கருணை பொழியக்கூடியவனா இருக்கான். தன்னுடைய படைப்புகள் மீது ரொம்ப பேரன்பு மிக்கவனா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த சமுதாய மக்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க, ஷுஐபே, நீ சொல்லக்கூடிய பெரும்பாலான விஷயம் எங்களுக்கு புரியல, எதுக்குமே புரியல. சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி இல்ல, நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும், உனக்கு புரியுதா புரியலையாண்டு. அது மாதிரி எங்களுக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு கூட நீங்க இருக்கையில உங்களை ஒரு பெரிய வலிமையான சக்தியான ஒரு மனுஷனாவும் பார்க்கல. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தார் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எப்பயோ கல்லெறிஞ்சு கொண்டிருப்போம். நீங்க எங்கள்கிட்ட ஒரு சக்தியான ஒரு மனுஷனா, ஒரு 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 மதிப்பான ஆளா தெரியல அப்படிங்கறத சொல்றாங்க. இது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன சொன்னீங்க? அல்லாஹ்வை விட எங்களுடைய குடும்பத்தாரா உங்களுக்கு வலிமை மிக்கவரா இருக்கிறாங்க. எங்க குடும்பத்தாரையாப்பா நீங்க பெருசா பாக்குறீங்க? சுப்ஹானல்லாஹ். என்னுடைய அதிபதி நீங்க சொல்கின்ற எல்லாத்தையும் சூழ்ந்து அறியக்கூடியவனா இருக்கான். நீங்க பேசுறதையெல்லாம் கேட்கக்கூடியவனா இருக்கான். என்னுடைய சமுதாய மக்களே, நீங்க வீணா அழிஞ்சு ஒளிஞ்சு போகக்கூடிய மக்களா ஆயிராதீங்க. சீக்கிரத்துல வேதனை வரக்கூடியதா இருக்கு. அப்போ நான் எவ்வளவு சொல்றதையும் சொல்லிட்டேன். மறுத்து பேசக்கூடிய மக்களா இருக்கீங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம 2 பேரும் அவனுடைய தண்டனைய வேதனைய அவனுடைய முடிவை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறுதியில ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்கள பின்பற்ற தோழர்களை நம்ம காப்பாத்தினோம். அந்த மக்களை, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பயங்கரமான ஒரு ஓசை தாங்கியது. அவங்க அந்த ஊர்லயே தரக்குப்புற விழுந்து மடிஞ்சாங்க. அங்க வாழவே இல்லைங்கிறது மாதிரி ஆக்கிட்டோம். எப்படி மதியன் வாசிங்களை நம்ம தூக்கி எறிஞ்சோமோ, சமூது கூட்டத்தை தூக்கி எறிஞ்சோமோ, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் கேட்காதப்போ அவங்கள மூழ்கடிச்சோமோ, அதே மாதிரி இவங்களையும் நம்மளுடைய அருள்ல இருந்து தூக்கி போட்டுட்டோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது. அவன் பேரன்பு உள்ளவன். அவன் பெருங்கருணை உள்ளவன். அவன் மகத்தான மன்னிக்க கூடியவன். அவன் சகிப்புத்தன்மை உடையவன். எவ்வளவு அவனுடைய பண்புகளை சிஃபத்துகளை பார்க்கிறோம். ஆனா அந்த பண்புகள்ல இருந்தெல்லாம் அருள்கள்ல இருந்தெல்லாம் தூக்கி எறியப்பட்ட சமுதாயமா இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்?
அழகான முறையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை பத்தியும் சொல்லி காட்டோம். ஆனா அவங்களும் கேட்கக்கூடிய நிலையில இல்ல. அதனால அவங்களும் நம்மளுடைய கட்டளையை மீறினதுனால அவங்களையும் அழிச்சு கொடுத்தோம். அப்போ இவங்க எல்லாருமே மறுமை நாள்ல அல்லாஹ்வின் முன்னிலையில் வந்து நிறுத்தக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. இவங்களுடைய தலைமையில நரகத்துல அல்லாஹ் தஆலா எல்லாரையும் கொண்டு வந்து சேர்ப்பான். அது எப்படிப்பட்ட கொடுமையான இடம் தெரியுமா? அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அந்த மக்கள் மீது இம்மையிலும் சாபம், மறுமையிலயும் சாபம் ஏற்பட்டே திரும். வழங்கக்கூடிய வெகுமதிகள்ல இது எவ்வளவு மோசமான வெகுமதி பாருங்க. அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே இந்த செய்தியெல்லாம் நாங்க உங்கள்ட்ட சொல்றோம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சமுதாய மக்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கும் சில இது மாதிரியான சில ஊர்கள், அதனுடைய வரலாற்றுகள் இருக்குது. இன்னும் சில இருக்குது. இன்னும் ஒரு சிலது அழிஞ்சு மொத்தமா எங்க இருக்குன்னே தெரியாமையும் போச்சு. அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வரலாறுகள் மூலம் கிடைச்ச படிப்பினைகள் நமக்கு அல்லாஹ்வை நிராகரிக்கக் கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நம்ம செவிசாய்க்கணும், செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பா நம்ம ஸ்வீட்டா, சாட்டா சொல்லணும்டா. ஏன்னா, அதை மறுத்தவர்கள், நிராகரித்தவர்களுடைய நிலையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களா ஆனாங்க, சாபத்துக்குரியவர்களா ஆனாங்க, நரகத்துல ஒன்று சேர்ப்போங்கிற ஒரு இழிநிலைக்கு ஆனாங்க. அந்த நிலையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை எல்லாம் உண்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளின்படி வாழக்கூடியவர்களா, சாலிஹான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களா நாம இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய மஃபிரத்துக்கும் அவன் தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சோலைகளுக்கும் வாரிசுகளா ஆவோங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய வாரிசுகள், எங்கள் ஊர் மக்கள், எங்களுடைய இன்னும் உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைவரையும் யா அல்லாஹ் உன்னுடைய அன்புக்கும், அருளுக்கும், மஃபிரத்துக்கும் உரிய மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.